கார்கில் போரின் 20ஆம் ஆண்டு வெற்றி விழா கொண்டாட்டம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு இயற்கை இலவச சிகிச்சை திட்டம் துவக்கம். கார்கில் போரின் 20ஆம் ஆண்டு வெற்றி விழா கொண்டாட்டம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு இயற்கை இலவச சிகிச்சை திட்டம் துவக்கம். புகழ் அனைத்தும் உலக மக்கள் அனைவரையும் படைத்த ஒரே இறைவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது என்ற அந்த பாடலை கேட்கும்போது நமக்கு கர்ணன் ஞாபகம் வரும். இப்பொழுதெல்லாம் அந்த பாடலை கேட்கும் பொழுது யார் ஞாபகம் வரும்? மகிழ்வித்து மகிழ் என்பது அவருடைய மந்திரம், தாரக மந்திரம். ஒரு மனிதன் பிறரை மகிழ்வித்தாலே மகிழ்ச்சி தானாக வரும். நம்ம மகிழ்க்கான இது முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிறரை மகிழ்வித்தால் போதும். அதற்கு நாம் பிறருக்கு உதவ வேண்டும். எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா மருத்துவர்களுக்கும் புகழ் வருகிறதா என்றால் இல்லை. எல்லோரும் பணம் பெறுகிறார்கள் என்றாலும் எல்லாருக்கும் உயர்வு வருகிறதா என்றால் இல்லை. சகோதரர் பாலாஜி அவர்களுக்கு இந்த அளவுக்கு உயர்வு வருகிறது என்றால் என்ன காரணம்? அவர் வெறும் தொழிலாக மட்டும் மருத்துவத்தை பார்க்காமல் மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவியாகவும் கடமையாகவும் அவர் பார்க்கிறார். அதுதான் இங்கே அவர் நிற்கிறார். அது மட்டுமல்ல, மதங்களை கடந்த ஒரு ஆன்மீக சிந்தனையை நான் அவரிடம் பார்க்கின்றேன். யார் மதவாதி? தன் மதத்தை மட்டும் தெரிந்து அதை மட்டுமே பேசிக் கொண்டிருப்பவன் மதவாதி. எல்லா மதங்களையும் அறிந்து எல்லா மதங்களும் சொல்வது ஒரே தத்துவம் தான், ஒன்றுதான் என்று உணர்ந்து எல்லாரையும் மதிக்கக்கூடிய நிலையில் இருக்கவன் தான் ஆன்மீகவாதி. நம்மில் பலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மதவாதியை ஆன்மீகவாதியாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது நானாக இருந்தாலும் என் மதத்தை மட்டும் நான் சிந்தித்தேன் என்றால் நான் மதவாதி தான், ஆன்மீகவாதி அல்ல. யார் ஆன்மீகவாதினா ஆன்மாவை அறிந்தவன். ஆன்மா என்றால் என்ன? ஆன்மா எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கக்கூடிய உயிர் ஒன்றே. அந்த உயிரை எவன் அறிந்தானோ அவன் மதங்களை கடந்தவன். நேருக்கு நேர பார்த்தா சிலுவை தெரியும், தொப்பி தெரியும், நாமம் தெரியும். ஆனால் கழுகு பார்வையாக மேலிருந்து பார்த்தால் எந்த மதமும் தெரியாது, வெறும் தலையாகத்தான் தெரியும். ஆனால் தருதலைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அது தெரியாது. நான் மதவாதி சொன்னேன், ஆன்மீகவாதி சொன்னேன், இன்னொருவன் தீவிரவாதி. இவன் யார் தெரியுமா? தன் மதத்தையும் அறியாமல் பிற மத தர்மங்களையும் அறியாமல் மக்களுக்கு இடையூறு விளைவிக்கின்றானே, இவன்தான் தீவிரவாதி. இந்த மூன்று வாதிகளை புரிந்து கொண்டாலே நாம் எந்த இடத்திற்கு உயர வேண்டும் என்று நினைக்கலாம். நவீன் பாலாஜி அவர்கள் ஆன்மீகவாதி, அவரை பின்பற்றக்கூடியவர்கள் நிச்சயமாக ஆன்மீகவாதிகள். அவற்றை ஒருத்தர் வந்துட்டாலே அவர் மதவாதியா இருந்தாலும் ஆன்மீகவாதியா மாறிடுவார். ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவர்
எனக்கு சில நேரங்களில் பேரறிஞர் அண்ணாவுடைய ஞாபகம் வரும். அவருடைய அந்த பேச்சு இருக்கு பார்த்தீங்களா. பெருந்தலைவர் காமராஜர் மிகப்பெரிய சேவையாளர், அந்த வாய்ப்பு அண்ணாவுக்கு கிடைக்கல. ஆனால் அவர் அறிவு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு முறை அவரை பார்த்து கேட்டார்கள், இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு அந்த காலத்தில் மெட்ரிகுலேஷன் வந்த நேரம், இந்த மெட்ரிகுலேஷன் எவ்வளவு சுமையாக இருக்கும் என்று கேட்டபொழுது ஆங்கிலத்தில் தான் கேட்டார்கள். அவர் கேட்டவுடனே ஒரு பதில் சொன்னார். ஆஃப்டர் a long consideration and consultation, I came to a conclusion that matriculation examination is a great botheration to the students' generation in Indian population whose main occupation is cultivation. ஒன்றும் இல்லை, விவசாயி வீட்டு பிள்ளைக்கு மெட்ரிகுலேஷன் கொஞ்சம் கஷ்டம்தான். அதை எவ்வளவு அழகா ஆங்கிலத்தில் பிறந்தவர்களுக்கு கூட, ஆங்கில நாடுகளிலே பிறந்தவர்களுக்கு கூட இல்லாத ஒரு அறிவு. வாட் இஸ் யூனியன் இன் யுவர் ஒப்பீனியன் என்று தான் கேட்டாங்க. அவ்வளோதான். யோசனை பண்ணி வந்து கேட்டப்ப அவர் சொன்னார், யூனியன் மேட் அஸ் ஆனியன். புரியுதா உங்களுக்கு? ஆனியன் எப்படி இருக்கும்? ஒன்று சேர்த்தா ஆனியன். அற்புதமான சித்த மருத்துவ பாடல் இருக்குது இந்த வெங்காயத்தை பற்றி. தங்காயம் உணராமல் தன்னை பற்றி அறியாதவன், தன்னை பற்றி அறியாதவன் இறைவனை அறிய முடியாது. யார் தன்னை அறிந்தானோ அவன் தான் கடவுளை அறிய முடியும். ரொம்ப பேருக்கு தன்னையும் தெரியாது, இறைவனையும் தெரியாது. கேட்டால் நான் மிகப்பெரிய பகவாதிம்பாங்க. இவர்க்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு சிறந்த மருத்துவராக, எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பை உருவாக்கக்கூடியவராக. பாருங்க, இந்த நட்சத்திர கூட்டங்களை ஒன்று சேர்த்திருக்காரு. எல்லா நட்சத்திரமும் ஒரே நேரங்களில் இருக்காது. இந்த நட்சத்திரங்கள் பூரா முன்னிரவு, பின்னிரவு, நடு இரவு, இப்படி பல நேரங்களில் பல இடங்களில் பரிணமிக்கக்கூடிய இந்த நட்சத்திர கூட்டங்களை ஒன்று சேர்த்திருக்காரு. பாலாஜி அவர்கள் மென்மேலும் உயர வேண்டும். எல்லாருக்கும் கிடைக்காத வாய்ப்புகள் இன்னும் அவருக்கு வர வேண்டும். இதே தூய தொண்டு தொடர வேண்டும். இந்த வயசில் அவர் இந்த அளவுக்கு ஒரு புகழ் தோன்றி புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவனினுடைய வாக்குக்கு ஏற்ப எத்தனையோ மருத்துவர்கள் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் மக்களால் மதிக்கப்படக்கூடிய மாண்புமிக்க மருத்துவராக இருக்கிறாரே, இவருடைய புகழ் தொடர வேண்டும். நான் புகழ்னு சொல்லும்போது ஒன்று சொல்வேன், நீங்க எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லுவோம். புகழ் என்பது ஒண்ணுதான் இறைவன் ரொம்ப உச்சத்தில் எதிர்பார்க்கிறது. இன்னைக்கு எந்த மனிதனை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலகீனங்கள் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பலகீனம் என்பது புகழ் போதை தான். அதனாலதான் இறைவன் அதை தன் கையில் வைத்துக் கொண்டான். எதை? புகழ. அவன் புகழுக்கு யாரும் போக முடியாது. அவன் பார்த்து சிலருக்கு கொடுக்குறான். அப்படி கொடுக்கப்பட்டவர்களிலே கர்ணராக இவரும் கொடுக்கிறாரு. அப்படிப்பட்டவர்களிலே ஒருவராக இன்று நவீன் பாலாஜி விளங்குகிறார். நான் இந்த நேரத்தில் பார்க்குறேன், இப்படி பல பேரை, இந்த பல சமுதாய மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கு ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனிக்கு இருக்கு. பார்த்தீங்கன்னா யாரை சேர்க்கக்கூடாதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல உட்கார வைப்பார். இந்த நேரத்தில் அவர் ஏன் பேசுறேன்னு, அந்த மாதிரி இப்படிப்பட்ட வித்தியாசமான கொள்கைகளை கொண்ட வேறு வேறு கட்சிகளை கொண்ட ஒரு அத்தனை பேரையும் ஒன்றா உட்கார வச்சிருக்காருன்னா, இந்த மேடை ஐயா ஹண்டே அவர்கள் சொன்னது போன்று ஒரு சிறந்த மேடை, உயர்ந்த மேடை. இந்த மேடையையும் நான் இந்த நேரத்தில் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். ஜெய்ஹிந்த். மூன்று எழுத்துக்காக இங்கு சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை அறிகிறேன். அது அன்பு. மனித நேயத்தின் சாட்சியை பார்க்கிறோம். அவர்தான் கமண்டலம் வைத்திராத, நெற்றியில் பட்டை அடித்திராத, வேட்டி கட்டிராத வாழும் 19வது சித்தரை மேடைக்கு அழைக்கிறோம். உங்கள் கரவொலியோடு தேசத்தை காக்கும் வீரர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியில் கிறிஸ்துவ அன்புள்ளங்கள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், நம்முடைய இந்து மக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு இந்த ஒரு நிகழ்ச்சி, இதுதான் நம்முடைய தேசம். நம்ம எல்லோருமே இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையாக ஆதரவு கொடுத்து நம்ம வந்திருக்கிறோம்.
நம்மளுடைய உணர்வுகள் எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனையோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம் எண்ணங்கள், நம் நோக்கங்கள் அத்தனை வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து அத்துணை அன்பு உள்ளங்களையும் திருகரவுக்கு மனதார வருக வருக என்று வரவேற்கின்றோம். 20 வருடங்களுக்கு முன்பு நடந்த மிக சிறப்பான ஒரு போர், சரித்திர குறியீடு. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நான் கனவுகளை கூட பார்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. எல்லையில்லா துன்பங்களை அனுபவித்து நமக்காக உயிரையும் கொடுத்த தியாகிகள் அவர்கள். நாட்டிற்கு செய்தவர்களை பாராட்ட வேண்டும் என்ற அந்த ஒரு நல்ல எண்ணம் அவரை நல்ல ஒரு நிகழ்ச்சி. இவ்வளவு சிறப்பான கூட்டம். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வது சாதாரண விஷயம் அல்ல. கார்கில் வீரர்களுக்காக இத்தனை பேர்களும் மறந்துவிட்ட நிலையில் அந்த குடும்பங்களை எல்லாம் அழைத்து வந்து அவர்களுக்காக கௌரவம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரே, அதை சாதித்திருக்கிறாரே. With the motto of remember, rejoice and reward. பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களைப் போல நம்முடைய நோய்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சேவை தொடர வேண்டும். மதவாதம், ஜாதியவாதம், இனவாதம் பேசுகிறவர்களை அழித்து ஒழித்து மனித நேயம்தான் எல்லாவற்றையும் கடந்தது என்று இந்த உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இந்த நாடு உயர்வதற்கு, அந்த உன்னதமான நிலை அடைவதற்கு இந்த விழா ஒரு நல்ல துவக்கமாக இருக்கிறது. இந்த விழாவை எடுத்திருக்கிற நவீன் பாலாஜி அவர்களை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், நவீன் பாலாஜி இந்த நாட்டிற்கு சொந்தக்காரர். அதனால் இந்த விழாவை எடுத்திருக்கிறார். அவர் ஒரு மருத்துவராக, மக்கள் மனங்களை புரிந்தவராக, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறார். நாமெல்லாம் கார்கில் போரை பற்றி சிந்திக்கல, அதை பற்றி நமக்கு நினைவில்லை. ஆனால் அண்ணன் அவர்கள் அதில் தியாகம் செய்த குடும்பத்தை சார்ந்தவர்களை அழைத்து கலைவாணர் அரங்கத்திலே இன்றைக்கு இவ்வளவு பெரிய அரங்கம் நிறைந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு சிறப்பு செய்யக்கூடிய வகையில் அண்ணன் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நாம் அனைவரையும் மகிழ வைத்து அவர் மகிழ்கிறார். அதுதான் அவருக்கு மகிழ்ச்சி. கார்கில் போரின் 20ஆம் ஆண்டு வெற்றி விழா கொண்டாட்டம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு இயற்கை இலவச சிகிச்சை திட்டம் துவக்கம். அனைத்து மதங்களில் வேதங்களில் சொல்லப்பட்டு நாம் கவனிக்க தவறிய பாரம்பரிய நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறைகள், இறை வாழ்வியல் மற்றும் அறிவியல் கோட்பாடுகளை பாமரர் முதல் படித்தவர் வரை, குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் புரிந்தும் உணர்ந்தும் கொள்ளக்கூடிய வகையில் எளிமையாக, உண்மையாக, நேர்மையாக ஆரோக்கியத்தை பெறவும் வாழ்வில் வெற்றிகளை குவிக்கவும் தினந்தோறும் புதிய புதிய அரிய தகவல்களோடு யூடியூப் மூலமாக உங்களது உள்ளங்கையில் சந்திக்க வருகிறார் டாக்டர் SR நவீன் பாலாஜி அவர்கள். உடனே யூடியூபில் டாக்டர் நவீன் பாலாஜி டிவி என்று டைப் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து தினசரி வெற்றியை நோக்கி பயணிக்கவும். இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களின் வளமான வாழ்க்கைக்கு வித்திட்டு அவர்களையும் மகிழ்வித்து நீங்களும் மகிழுங்கள். நவீன் பாலாஜி டிவி.